வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 11th பயோமேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வீக்லி டாஸ்க் வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம். இது வரைக்கும் 6 வீக்ஸ் வந்து என்ன டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லி வீடியோஸ் வந்து பார்த்துருக்கோம். இந்த வீடியோவில் வந்து 7th வீக் என்ன போர்ஷன்ஸ் படிக்கணும்னு பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து வீக் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணாலும் வீக் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி வீக் 6 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீக் 7க்கு உண்டான போர்ஷன்ஸ் வந்து படிங்க. இது வந்து ஃபுல் சிலபஸையும் வந்து நீங்கள் வந்து 9 வீக்ஸ்க்குள்ளே வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இந்த வீடியோஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் 7th வீக் என்ன படிக்கணும்னு பார்த்தோம்னா, தமிழில் வந்து யூனிட் 10 யாரையும் மதித்து வாழ் ஃபுல்லாத்தையும் படிக்கணும். அதில் இருக்கிற செயல், உரை, நடை, துணைப்பாடம், இலக்கணம் எல்லாத்தையுமே வந்து படிச்சிடணும். எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக இந்த 1 வீக்கில் வந்து படிச்சிருக்கணும். அடுத்து இங்கிலீஷில் 5th யூனிட் போயம் எவரெஸ்ட் இஸ் நாட் த ஒன்லி பீக், எக்ஸ்டெண்டட் ரீடிங், த சிங்கிங் லெசன்ஸ், இந்த 2 மட்டும் படித்தா போதும். இங்கிலீஷில் வந்து போர்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். இவ்வளோ மட்டும் படித்தா போதும் 7th வீக்கில். தமிழை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு யூனிட்டும், இங்கிலீஷில் போயம் அண்ட் எக்ஸ்டர்னல் ரீடிங் மட்டும் படித்தா போதும். நெக்ஸ்ட்டு ஃபிசிக்ஸில் வந்து ஒரே ஒரு யூனிட்டு வாயுக்களின் இயக்கவியல் கொள்கை 9th யூனிட், அது மட்டும் படித்தா போதும். கைனடிக் தியரி ஆஃப் கேசஸ், அதில் இருக்கிற புக்குக்குள்ளே இருக்கிற கொஸ்டின்ஸ், புக் பேக் கொஸ்டின்ஸ், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே படிச்சிருங்க. எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸும் செஞ்சு பார்த்துருங்க. கம்ப்ளீட்டாக அந்த ஒரு யூனிட்டில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் டாப்பிக்லேருந்து எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ணிடணும் இந்த 1 வீக்கில். அதுக்கடுத்து வந்து கெமிஸ்ட்ரியில் என்ன படிக்கணும், 11th யூனிட் மட்டும் படித்தா போதும். 11th யூனிட் கரிம வேதியியலின் அடிப்படைகள், ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி மட்டும் படித்தா போதும். இதில் இருக்கிற ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் வந்து மனப்பாடம் பண்ணிடுங்க. அதே மாதிரி இதில் இருக்கிற புக் பேக் கொஸ்டின்ஸும் கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிடுங்க, ஃபுல்லாத்தையும் கவர் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து மேக்ஸில் வந்து 10th யூனிட் வகை நுண்கணிதம், வகமை மற்றும் வகையிடல் முறைகள், டிஃப்ரென்ஷியல் கால்குலஸ், டிஃப்ரென்ஷியபிலிட்டி அண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் டிஃப்ரென்சியேஷனில் இருக்கிற எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ், எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஸோ வந்து 10th யூனிட் மட்டும்தான் மேக்ஸில் வந்து இந்த 1 வீக் ஃபுல்லாத்துலேயுமே வந்து படிக்க போகிறோம். ஸோ அதை மட்டும் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அடுத்து பயாலஜியில் 2 போர்ஷன்ஸ் இருக்குது, பாட்னி, சுவாலஜி. பாட்னியில் வந்து 5th யூனிட்டில் 2 சாப்டர் தான், 13வது சாப்டர் 14 சாப்டர் மட்டும் படித்தா போதும். அதே மாதிரி பயோஸ்வாலஜியில் 4th யூனிட்டில் சாப்டர் 11 மட்டும் கம்ப்ளீட் பண்ணால் போதும். ஸோ மொத்தமாக வந்து பயாலஜியில் 3 சாப்டர் தான் 1 வீக் கம்ப்ளீட்டாக வந்து படிக்க போகிறோம். ஸோ வந்து இதுக்கு இந்த 7th வீக் உண்டான போர்ஷன்ஸ் வந்து இவ்வளோ தான். இதை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு என்னுடைய சேனலில் இருக்க வீடியோஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், போய் பாருங்கள். ஸ்டடி டைம் டேபிள் வீடியோஸ் வந்து மெயினாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஸ்டடி டைம் டேபிள் ஃபாலோ பண்ணி இந்த வீக்லி டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். உங்களுடைய சிலபஸை வந்து ஈஸியாக வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இந்த வீக்லி டாஸ்க் வீடியோஸ் வந்து இந்த லாக்டவுன் டேஸில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு எதுவும் உங்களுடைய ஒப்பீனியன் இருந்துச்சுன்னா அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். அப்கமிங் வீடியோஸ்க்கு என்னுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.